நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மன நிறைவோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அன்னாபிஷேகம் சிவனுக்கு நடக்குது. இந்த கோவில் நம்ம கைகளால் சிவனுக்கு சேவைகள் செய்ய முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சிவபக்தராக தான் இருப்பீங்க. அதாவது சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி போகிற சாலை வழியாக போகணும். அங்கே போனீங்கன்னா சிக்கரசம்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, சரிங்களா? இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம். இங்கே இப்போ வரைக்கும் 25 லட்சம் இருந்து 30 லட்சம் வரைக்கும் லிங்கம் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம போய் நம்மளே ஒரு லிங்கத்தை எழுப்ப முடியும். அதுக்கு அங்கே இருக்கிறவங்களை நம்ம விசாரித்தா போதும். நம்ம கைகளாலேயே பிரதோஷம் அன்னைக்கு இந்த மாதிரி அன்னாபிஷேகம் முக்கியமான நாட்களில் நம்மளே சிவனை வழிபட முடியும். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியாக இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லா உங்களுக்கு கூட்டங்கள் அதிகமாக வரும். பிரசாதங்கள் கூட அங்கே ரெடி பண்ணி அன்னதானம் போடுறாங்க. ஸோ இந்த கோயில் இந்த இப்போ நான் கும்பிட்டுருக்க சிவன் பார்த்திங்கன்னா இதில் 1,08,000 லிங்கம் இருக்குது. சின்னதாக கட்டுக்கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே லிங்கம் தான். இது மாதிரி 28 லட்சத்துலேருந்து 30 லட்சத்துக்குள்ளே லிங்கங்கள் இருக்கும். இது அன்னாபிஷேகம் பண்ணி சாமியை காய்கறிகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வச்சவங்க யாரோ அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. நம்ம கைகளாலே நம்ம சாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யலாம். பிரதோஷம் பிரதோஷ டைமில் நம்மளே பூஜைகள் நடத்தலாம். ஏன்னா நான் போயிருந்தப்போ அந்தந்த லிங்கம் வச்சுருந்தவங்க அவங்களே பூஜைகள் பண்ணாங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் போனோம். நாங்களே அன்னாபிஷேகம் பண்ணோம், பூஜை பண்ணோம். நம்ம கைகளால் பண்ண முடியும். நம்ம வேறு கோயிலுக்கு போகும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நம்ம கையில் பண்ணலாம். சின்ன லிங்கத்திலேருந்து பெரிய சைஸ் லிங்கம் வரைக்கும் நம்ம வைக்க முடியும். அதுக்கு இன்னொரு டீட்டெயில் இந்த கோயிலுக்கு போகணுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. மன நிறைவாக இருந்துச்சுங்க. இந்த கோயில் சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்குது. நான் கோபியிலேருந்து போயிருந்தேன். திருப்தியாக இருந்துச்சு, அமைதியாகவும் இருந்துச்சு ஏரியா. நீங்களும் போய் பாருங்கள். சிவனடிகள் எல்லாமே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.